ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் டாபிக்கை பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஓகே, உங்களுக்கு வேர்ப்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஆக்ஷனை சொல்ற வேர்ட், அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல். இத வேர்பை 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு ஃபைனைட் வேர்ப்ஸ், இன்னொன்னு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் தான் நாம இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைனைட் வேர்ப்ஸ் பத்தி பார்க்கலாம். A. My brother goes to temple daily. B. We have already finished the project. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை நல்லா கவனிங்க. இதுல போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கிற goes and finished இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நாம ஃபைனைட் வேர்ப்ஸ்னு சொல்றோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனைட் வேர்ப்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷனோட டென்ஸ் அண்ட் டைமை சொல்லும். இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கோஸ்னுங்கிற வேர்ப் டெய்லி டெம்பிள்க்கு போகிற செயலை சொல்லுது. அதே மாதிரி தான் செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனை சொல்லுது, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸை பத்தி பார்க்கலாமா? ஒரு நான் ஃபைனைட் வேர்ப் சென்டென்ஸோட டென்ஸ் அண்ட் டைமை மென்ஷன் பண்ணாது. அது மட்டும் இல்ல, சென்டென்ஸ்ல சப்ஜெக்டோட நம்பருக்கு மேட்சிங்கா மாறாது. ஓகேவா? கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, இந்த நான் ஃபைனைட் வேர்ப் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அடுத்தது இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் an infinitive 2 plus verb. செகண்ட் a gerund verb plus ing. தேர்ட் a participle. Examples: A. My son likes to watch cricket matches. இதுல to watch ஒரு infinitive. B. Playing chess is my hobby. இதுல playing ஒரு gerund. C. Driven out of the kingdom, the king hid himself in a forest. இதுல driven ஒரு participle. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. Bye.